skepticism. அதாவது ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட்டு உடனே வந்து நம்ம அது ட்ரூன்னு சொல்லிடக்கூடாது, எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்பணும், எடுத்துக்கணும். ஓகே, எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூன்னு எடுத்துக்கக்கூடாது. அதுதான் ஸ்கெப்டிசிசம். ஸ்கெப்டிசிசம் இஸ் அ philosophical approach. இது ஒரு தத்துவம். ஓகேங்களா? that emphasizes doubt, questioning and critical examination of all knowledge and belief. இப்போ நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குதுன்னா அதை முதல்ல டவுட் பண்ணணும், அதை கொஷின் பண்ணி பார்க்கணும், அப்புறம் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணணும், அதாவது எக்ஸாமைன் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நம்பணும். ஸோ இதுதான் ஸ்கெப்டிசிசம். எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ட்ரூன்னு எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? அது நல்லா ஆராய்ஞ்சு அதிலேருந்து வர சர்டைன் இன்ஃபர்மேஷன்ஸ், ட்ரூ இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு பிலீவ் பண்ணணும். அதுதான் ஸ்கெப்டிசிசம். எ ஸ்கெப்டிக் டஸ் நாட் அக்செப்ட் எனிதிங் ஆஸ் எ ட்ரூ வித்தவுட் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் ஆர் ரீசனிங். ஸோ உங்களுக்கு ஒரு பக்காவான எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ட்ரூவாக எடுத்துக்கக்கூடாது. அதுதான் ஸ்கெப்டிக் அப்ரோச். இட் சேலஞ்சஸ் டாக்மாஸ். டாக்மாஸ் என்னது? இந்த விஷயம் நம்பிக்கையாக நம்புவோம் இல்லையா, அது நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நம்புகிறோம் இல்லையா, அந்த மாதிரி டாக்மாஸ். மற்றவங்க சொல்கிற கருத்துக்களை எடுத்துக்க மாட்டாங்க, அதை டாக்மேட்டிசம்னு சொல்லுவாங்க. அதை டாக்மாஸ், அசம்ஷன்ஸ், அன்வெரிஃபைடு கிளைம்ஸ். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெரிஃபைடாக இருக்காது, அன்வெரிஃபைடு கிளைம்ஸ் ஏமிங் டு டிஸ்டிங்கிஷ் ட்ரூ நாலேஜ் ஃப்ரம் ஃபால்ஸ் பிலீஃப். ஸோ சில பொய்யான விஷயங்களை நம்பியிருப்போம், அதிலிருந்து சில ட்ரூ நாலேஜை எடுப்போம். இதெல்லாமே ஸ்கெப்டிசிசமில் வரும். சரி, இதோட பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். ஒரு ஸ்கெப்டிசிசம்னாலே முதல்ல கேள்வி கேட்கணும், கொஷினிங் ஆட்டிடியூட். எதையுமே பிளைண்டாக நம்பிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் எதெல்லாம் நம்புகிறோமோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டவுட் ஆஸ் எ டூல், அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், உண்மைத்தன்மை கிடைக்கும். சஸ்பென்ஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், எபோக்கின்னு சொல்லுவாங்க. அதாவது அவாய்டிங் ஹேஸ்டி கன்க்ளூஷன்ஸ் அன்டில் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இஸ் அவைலபிள். உடனே வந்து முடிவுக்கு வந்துடக்கூடாது, மொத்த எவிடன்ஸும் தேவைக்கேற்ப எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது. அதுதான் ஹேஸ்டி கன்க்ளூஷன்ஸ். கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கிட்டு ரீசனபிளாக யோசிக்கணும், அது ரிஃப்ளெக்ஷன் பார்க்கணும். ஸோ ரீசனபிள் அனலைசிஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். சர்ச் ஃபார் சர்டனிட்டி. ஒரு ஸ்கெப்டிக் பர்சன் என்ன பண்ணுவார்னா நாலேஜை கெயின் பண்ணுவார். அந்த நாலேஜை வந்து உடனே வந்து அதை ட்ரூன்னு அக்செப்ட் பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார், அதை நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுலேருந்து ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருது. ஸோ அவாய்டிங் டிசப்ஷன். ஸோ தப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுது. அதுதான் பிரின்சிபல்ஸ். ஃபேமஸ் ப்ரொப்பனன்ஸ். ஸோ இந்த ஸ்கெப்டிசிசம் கான்செப்டில் நிறைய விஷயங்கள் சொன்னவங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. பைரோ ஆஃப் எலிஸ், இவர் தான் வந்து க்ரீக் ஃபிலாசபர். இவர் தான் முதல்ல ஃபாதர் இந்த ஸ்கெப்டிசிசம் கான்செப்டுக்கு. ஓகேங்களா? செக்ஸ்டஸ் எம்பரிகஸ் அட்வொகேட்டட் சஸ்பென்ஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் அவாய்டன்ஸ் ஆஃப் டாக்மேட்டிசம். இவர் என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிடக்கூடாது. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்மேட்டிசம் பண்ணுவாங்க. அதாவது நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரூ, நீங்கள் யார் சொன்னாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க, அதுதான் டாக்மேட்டிசம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறது இவர். டேவிட் ஹியூம், மாடர்ன் ஸ்கெப்டிக், இப்போ லேட்டஸ்ட், கொஷின் காசாலிட்டி அண்ட் த சர்டைனிட்டி ஆஃப் நாலேஜ். அதாவது கொஷின் காசாலிட்டினா உண்மையத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஷின் பண்ணணும். அப்படி பண்ணால் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கெயின் ஆகும். ஸோ அந்த நாலேஜோடைய சர்டைனிட்டி தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே லேட்டஸ்ட் ஸ்கெப்டிக் டேவிட் ஹியூம் சொல்லியிருக்கார். எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் நம்பிக்கை இருக்குது, ஒரு மித்து இருக்குது, அதோடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஷின் கேட்குறது, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். டவுட்டிங் சயின்டிஃபிக் கிளைம்ஸ் அன்டில் டெஸ்டட் த்ரூ எக்ஸ்பிரிமெண்ட். இப்போ வந்து ஒரு சயின்டிஃபிக் டெஸ்ட் பண்ணுறாங்க, அதோடைய ஒரிஜினல் ரிசல்ட் வர வரைக்கும், அந்த எக்ஸ்பிரிமெண்ட் முடிகிற வரைக்கும் கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, டவுட் பண்ணுறது. எக்ஸாமைனிங் ரிலீஜியஸ் ஆர் சோஷியல் ப்ராக்டிசஸ் கிரிட்டிக்கலி இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலோவிங் தெம் பிளைண்ட்லி. இப்போ ஏதாவது சடங்குகள் ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து மூட நம்பிக்கை நம்பாமல், மொத்தமாக நம்பாமல் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது, எக்ஸாமைன் பண்ணுறது. சிக்னிஃபிகன்ஸ், இதிலேருந்து என்ன கிடைக்கிது நம்மளுக்கு, டெவலப்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் இன்டலெக்சுவல் டிசிப்ளின். ஓகேங்களா? நல்லா திங்க் பண்ண முடியும், அந்த
இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க முடியும், ஒரு டிசிப்ளின்டு ப்ரொசீஜர் கிடைக்கும். ப்ரிவெண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங் பிலீஃப். பொய்யான நம்பிக்கைகளை நம்ம வந்து என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம், ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். என்கரேஜஸ் சயின்டிஃபிக் என்கொயரி அண்ட் ஃபிலாசபிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ எல்லாமே சயின்டிஃபிக்காக வர இன்ஃபர்மேஷன்ஸை ட்ரூவாக எடுத்துக்கலாம், இல்லை சில தத்துவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்கெப்டிசிசம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெப்டிசிசம்னுடைய மீனிங், அதில் இருக்கிற பிரின்சிபல்ஸ், அதில் இருக்கிற ஃபேமஸ் ப்ரொப்போனன்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், சிக்னிஃபிகன்ஸ். இதை வச்சு நீங்கள் இன்னும் நல்லா எலாபரேட்டாக கூட எழுதலாம். விஷயம் புரிஞ்சிச்சுங்களா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.